நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பம். ஒரு மகளிர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் அங்கீகரிக்கப்படவில்லை இதுவரையில். ஆனால் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தில் மாதம் மாதம் 1000 ரூபா தரேன்னாங்க. நம்மெல்லாம் தகுதியற்றவர்கள். தகுதியற்ற நம்மளுடைய ஓட்டை அவங்களுக்கு எதுக்கு செலுத்துறீங்க? நம்ம ஓட்டு வேஸ்ட்டு. அதனால 3வது ஏமாற்றம் நமக்கு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட்சியை கவுத்தணும். நம்மளோட தளபதியோட ஒரே குறிக்கோள் ஊழலை ஒழிக்கணும், ஊழல் ஒழிக்கணும் தான் சொல்லிட்டு இருக்காரே தவிர ஒரு கட்சியை ஒழிக்கணும்னு சொல்லலை. ஆனால் அவங்களா வந்துட்டு அதே மாதிரி தளபதியை வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்குது, பனையை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான்னு. சிங்கம் எப்பயுமே குகைக்குள்ளே தான் இருக்கும். சிங்கம் வெளியே வரப்ப அதோட இறைய குறி வச்சு தூக்கும். அதே மாதிரி சிங்கம் வெளியே வரப்ப கண்டிப்பாக 2026 கோவை வடக்கு மாவட்ட தலைவர் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை அணி மாநில பொருளாளர் திரு சம்பத்குமார் அவர்களை இந்த இடத்தில் வருக வருக என்று வரவேற்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் 35வது வார்டு இடையர்பாளையம் பகுதி தலைமை கழக தோழர்கள் நடத்தும் 2025 பொங்கல் தொகுப்பு விழா. தலைவர்கள் யார்? கொள்கை வேர் தன்னை பார். எல்லாருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த கோவை வடக்கு மாவட்ட தலைவர் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை அணி மாநில பொருளாளர் அண்ணன் திரு சம்பத்குமார் அவர்களை இந்த இடத்தில் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் அன்பு அண்ணன் வி ராஜ்குமார் அண்ணன் அவர்களையும் இவ்விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதி பொறுப்பாளர் திரு சத்தியமூர்த்தி அண்ணன் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். கோவை வடக்கு மாவட்ட பூ மார்க்கெட் பகுதியை சேர்ந்த நம் பூ மார்க்கெட் சரவணன் அண்ணன் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறேன். வடக்கு தொகுதியை சேர்ந்த அண்ணன் மது அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து தலைமை பகுதி தொகுதி கிளை மகளிர் அணி அனைவரையும் இந்த விழாவிற்கு மனமார்ந்த வாழ்த்துடன் பெரும் மகிழ்ச்சி அடைந்து இந்த விழாவிற்கு வரவேற்கிறேன். அடுத்ததாக மகளிர் அணியின் தலைவி ஆலிஸ் பிரசன்னா அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் மதிய வணக்கம். இந்த இடத்துல பொறுமையாக எங்களுடைய தம்பிமார் அண்ணமார் சொன்னதை கேட்டு ரொம்ப நேரம் ஒரு 2 hours பக்கம் காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் சைட்லேருந்து சாரி கேட்டுக்கிறோம். ஒரு சில காரணங்கள்னால நாங்கள் கரெக்டான அந்த டைம் உங்களுக்கு 1 o'clock ஸ்டார்ட் பண்ண முடியல. இந்த நாளிலும் கூட எனக்கு இந்த வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மேடையில் மீற்றிருக்கும் எங்களுடைய கட்சி சார்ந்த தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் உறுதுணையாக இருந்து பயணித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களும் இந்த நேரத்தில் 35வது வார்டு சார்பாகவும் மாவட்ட மகளிர் அணி சார்பாகவும் உங்களை வரவேற்கிறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல் நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பம்தான். அதனால் அண்ணா ஒருத்தரையாக தம்பி பேர் சொல்லி இன்வைட் பண்ணார். அது எங்களுடைய ப்ரொசீஜர் ப்ரோட்டோக்கால். இருந்தாலும் நாங்கள் எல்லாம் ஒரே குடும்பம். ஒரு மகளிர் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் அங்கீகரிக்கப்படவில்லை இதுவரையில். ஆனால் முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தில் 2 மங்கைகளை, அதாவது பார்த்திங்களா 2 காலம் சென்றவர்களை முன்னிறுத்தி அவர்களுடைய வழிகளிலே அவர்களை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வீரமங்கை வேலு நாச்சியாரையும் அஞ்சலி அம்மா அவர்களையும் நம்மளுக்கு முன்னிறுத்தி இருக்கிற தளபதி ஒரு ஃபோட்டோக்கும் ஒரு ப்ரோட்டோக்கால் ஒரு அரசியலுக்காகவே அவங்கள முன்னிறுத்தியிருக்காருன்னா உயிரோடு இருக்கிற இந்த நாட்டில்
போராடிட்டு இருக்கிற நம்மளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்றதுல உங்களை பார்த்து நாங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ணா அவர்களுக்கும் வந்து அது நல்லாவே தெரியும். இந்த இடத்துல எங்களையே முன்னிறுத்தியிருக்காங்க, நீங்கள் வந்து அரசியலில் இருக்கீங்க, கட்சியில் இருக்கீங்க அப்படின்றதுக்காக கிடையாதுங்க. நாங்களும் உங்களைப் போல சராசரியான குடும்ப பெண்கள் தான். எங்களுக்கும் வீட்டில் கணவன் பிள்ளைகள், எங்களுக்கு சராசரி வேலைகளை செய்து கொண்டு தான் நாங்களும் இந்த அரசியலில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்களும் ஒவ்வொருத்தரும் 26ஆம் ஆண்டு தேர்தலில் நம்ம தளபதி அவர்களுக்கு வாக்களித்து தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் விடுத்து 2 விஷயத்தை உங்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இதுவரை நம்ம யாருங்க தகுதியற்ற பெண்கள் இல்லைங்களா? நம்ம வார்டுக்குள்ளே எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில், அப்புறம் நம்ம வார்டுக்குள்ளே எடுத்துப்போம். 1000 ரூபா மகளிருக்கு என்ன தரேன்னாங்க, மாதம் 1000 ரூபா தரேன்னாங்க. அதில் நம்ம எத்தனை பேர் இங்கே இருக்கிறவங்க தகுதியுள்ள பெண்கள்? நம்மெல்லாம் தகுதியற்றவர்கள். தகுதியற்ற நம்மளுடைய ஓட்டை அவங்களுக்கு எதுக்கு செலுத்துறீங்க? நம்ம ஓட்டு வேஸ்ட்டு தானே. நம்மளே தகுதி இல்லாதவங்க, நம்மளுடைய ஓட்டை எதுக்கு நம்ம அவங்களுக்கு போடணும்? ஸோ தகுதியாக நம்மளை கருதுகிற தளபதி அவர்களுக்கு நம்மளுடைய தகுதியுள்ள ஓட்டை போடுங்க, சரிங்களா? 2வது விஷயம், பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தோம். ரேஷன் கடையில் என்ன கொடுக்குறாங்கங்க, அரிசி பருப்புக்காக நம்ம போய் நிற்கலை. ஒரு 1000 ரூபாய் கொடுக்கும்போது அது என்னது, நம்மளுடைய பயண செலவுக்காக இருக்கணும். இது நிச்சயமாக கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? இதில் 2வது ஏமாற்றம் நமக்கு. அதனால் 3வது ஏமாற்றம் நமக்கு இருக்கக்கூடாது, அவங்களுக்கு இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட்சியை கவுத்துடணும், சரிங்களா? இதை உங்களுக்கு கொடுத்துட்டு ஓட்டு கேட்குறோன்றதெல்லாம் எங்களுடைய கருத்து கிடையாது. நீங்கள் வீட்டில் போய் நல்லா யோசிச்சு பாருங்கள், நாம் தகுதி இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். தகுதி இல்லாத நம்ம எதுக்கு அவங்களுக்கு தேவை? ஸோ தகுதியாக நம்மளை கருதி இந்த இடத்துல உட்கார வச்சுருக்க ஒருத்தருக்கு நம்ம தகுதியாக இருப்போம், அவரை தகுதி உள்ளவர் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு 2026 தேர்தலில் உங்களுடைய பொன்னான ஓட்டுகளை வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு செலுத்தி தாவேகாவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த இடத்துல நான் உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. இங்கே வந்திருக்க கோவை மாவட்ட வடக்கு தலைவர் தளபதி தோழர்கள் அனைவரையும் வருக வருகென வரவேற்கிறோம். பொதுமக்களையும் 35வது வார்டு பொதுமக்களையும் வருக வருகென வரவேற்கிறோம். நம்மளோட தளபதியோட ஒரே குறிக்கோள் ஊழலை ஒழிக்கணும் தான் சொல்லிகிட்டு இருக்காரே தவிர ஒரு கட்சியை ஒழிக்கணும்னு சொல்லலை. ஆனால் அவங்களா வந்துட்டு எங்களை ஒழிக்க பார்க்குறாங்க, புதுசாக வரவங்க எல்லாருமே ஒழிக்க பார்க்குறாங்க. நாங்கள் ஊழலாக ஒழிக்கிறத தவிர அவங்கள ஒழிக்கலை. அது ஏன் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. அதே மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறார் நாங்கள் சினிமா செய்தியை பார்க்கறது இல்லைன்னு. அவர் சினிமா செய்தியை பார்த்துருந்தா கூட சினிமாவில் ஜெயிச்சிருப்பார். அங்கே ஜெயிக்காமல் தான் இங்கே வந்தார். இங்கேயும் அங்கே அவரை ஜெயிக்கிறதுக்கு தளபதி ரெடியாக இருக்கார். 2026 தளபதி அவரையும் ஜெயிப்பார். இன்னொரு அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் ரோட்டுக்கு அந்த பக்கம் நிலை இல்லை இந்த பக்கம் நிலை, நடுவில் நிற்காதேங்கிறாரு. அண்ணன் வந்து ஒரு 15 வருஷம் இலவ காத்து கிளி மாதிரி ஒரே சைடு நிற்கிறாரு. ஆனால் அவர் இன்ன வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. அவரையும் தூக்கி சாப்பிட்டு நம்ம தளபதி 2026 யானை பலத்தோட வெற்றி வாகை சூடி சிம்மாசனத்தில் உட்காருவார். அதே மாதிரி தளபதியை வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறார், பனையை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறான்னு. சிங்கம் எப்பயுமே குகைக்குள்ளே தான் இருக்கும். சிங்கம் வெளியே வரப்போ அதோட இறைய குறி வச்சு தூக்கும். அதே மாதிரி சிங்கம் வெளியே வரப்போ கண்டிப்பாக 2026 தளபதி கோட்டையில் அமருவார். அது நம்ம எல்லார் கையிலையும் தான் இருக்குது. உங்களை ஒத்துழைப்பு எல்லாத்துக்கும் வேணும். இந்த வாய்ப்புக்கு நன்றி. அடுத்தபடியாக மேடையில் அமர்ந்திருக்கும் நமது கோவை வடக்கு மாவட்ட தலைவர் திரு சம்பத்குமார் அண்ணன் அவர்களின் சிறப்புரை ஆற்றுவார். ஒரு நலத்திட்டம் செஞ்சு ஒரு இயக்கம் கட்சியா மாறிய தமிழக வெற்றி கழகம் தான் புரிஞ்சுக்கங்க. தெரியாம சொல்லுவாங்க, கூட்டணின்னு சொல்லுவாங்க, அவர் புதுசா வந்துட்டாங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் அறியாமை, அவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நாங்க எங்களால முடிஞ்சது. நாங்க யாரும் வரி பணத்தை யாரும் ஏமாத்தி கொள்ளடிச்ச பணம் இல்லைங்க. ஒவ்வொருத்தரையும் ரத்தத்தை வேர்வாசி சம்பாதிச்ச ஒவ்வொரு காசுங்க 2500 ரூபாய் தருகிறார்கள். 5000 ரூபாய் தந்தா நல்லா இருக்கும். நாங்க இப்ப என்னங்க கொடுத்தாங்க? போய் கொடுக்க போன வந்த நோட்டீஸுக்காக அவங்களுக்கு கிடைச்ச பரிசு தெரியுங்களா? அவருக்கு மேல கைது நடவடிக்கை. அவங்க நல்லதும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்களே விடுறதில்லை. சகோதர சகோதரிகள் நம்ம பூச்சையில கைது செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தமிழகத்திற்கு அத்தனை மாவட்டத்திலையும் 1/2 மணி நேரத்தில் தமிழகமே சமைச்சுட்டாங்க. மிகையாதுங்க. நம்ம தலைவர் தளபதியை விட்டா
இந்த ஊழல் ஆட்சியை ஒழிக்கிறதுக்கு யாராலும் முடியாதுங்க. இந்த ஊழல் நடக்கின்ற ஊழலாட்சியை தடுக்கிறதுக்கு, ஒழிக்கிறதுக்கு, எதிர்க்கிறதுக்கு இருக்கிற ஒரே தலைவர் 21ஆம் நூற்றாண்டு ஒரே தலைவர் தளபதி மட்டும்தான் மேல புரிஞ்சுக்கங்க. நமது கொள்கை தலைவி வேலுநாச்சியார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அந்த வெள்ளையனுக்கு கண்ணில் வெள்ளை விட்டு ஆட்டினவங்க இந்த கொலையில சும்மா விட்டுருப்பாங்களா? ஆட்சியாளர்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நீங்க அதிகாரத்தில் உட்காந்து நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. களம்னு பாத்தீங்கன்னா அங்க நாங்க தான் தமிழக வீட்டில் தம்பிங்க தான்